ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், வீக்லி நான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பற்றி போட்டிருப்பேன். ப்ரெடிக்ஷன் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எங்கே பொசிஷன் எடுக்கணும், எங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாமே வந்து நான் தெளிவாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சீரிஸோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிஸும் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்ஸ் வந்து என்னால் எல்லா ஸ்டாக்ஸும் இங்கே கொடுக்க முடியாது, பிகாஸ் நிறைய இருக்கும் ஸ்டாக்ஸு. ஸோ நான் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொடுப்பேன், 5 ஸ்டாக்ஸ் வீடியோவில் கொடுப்பேன். பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து டெய்லி மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தது. பட் இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு ஃப்ரைடே வந்து ஒரு கிளியரான டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, டோஜி கேண்டில் வந்து க்ரீன் கலர் இருக்குது. பட் ஈவன் க்ரீன் கலரில் இருந்தால் கூட இது வந்து டோஜி, சரிங்களா. இன்டிசிஷனில் இருக்குது மார்க்கெட் கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம், இன்டிசிஷனில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். அதையே ஃபஸ்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போன வாரம் நான் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததை பார்ப்போம். லோ டைம் ஃப்ரேமில் மாற்றிடுறேன். இப்போ 1 ஹவரில் மாற்றிட்டேன்னா 1 ஹவரில் மாற்றிட்டு நான் கிளியராக சொன்னேன், இது ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே தான் போவோம். இன்கேஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா மேலே போய் க்ளோஸ் வச்சுதான் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் இருக்கும் அப்படின்னா. பட் கரெக்டாக பாருங்கள், நான் மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். கேண்டில் 1 ஹவர் கேண்டில் நான் மார்க் பண்ண ஏரியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இதுதான் நான் சொல்கிறேன், எனக்கு 90% அக்யூரேசி இருக்குது அப்படின்னு. யாராவது 100% அக்யூரேசி அப்படின்னு உங்களை ஏமாற்றினாங்க அப்படின்னா நம்பாதீங்க. 100% அக்யூரேசி யாராலையும் கொடுக்கவே முடியாது. அதனால் ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் யாராலும் 100% அக்யூரேசி கொடுக்க முடியாது. 90% அக்யூரேசி, 80% அக்யூரேசி, 99% அக்யூரேசி கொடுக்கலாம். 100% அக்யூரேசிலாம் யாராலும் கொடுக்க முடியாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜோனை பிரேக் ஆச்சு. இந்த ஜோனை பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஜோனை பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு கீழே வரும்போது நான் சொல்லியிருந்தேன், மேபி 18,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் ஈவந்தோ அது பிரேக் ஆச்சுன்னா கீழே தான் போகும்னு சொல்லியிருந்தேன். என்னோட டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தேன். டெலிகிராம் சேனல் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் அதில் வந்து டெய்லி கால்ஸ் அப்டேட் பண்ணுவேன். இந்த கால்ஸ், இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி நிஃப்டி இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், நாளைக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், பேங்க் நிஃப்டி இப்படி நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், எங்கே நீங்கள் பை எடுக்கலாம், எங்கே நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் என்னோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 18,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அதையும் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி கீழே தான் வந்தது. அதே மாதிரி 17,600 ஒரு சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 17,600 17,400 ஒரு சப்போர்ட். அதான் 2 ஏரியாவில் இன்பிட்வீனில் சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் 1 டே டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில், கிளியர் டோஜி கேண்டில் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், கிளியர் டோஜி கேண்டில் இருக்குது. ஸோ இதில் பையிங் ப்ரெஷரும் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரும் இருக்குது. அதனால் வந்து கிளியர் டோஜி கேண்டில். ஸோ மார்க்கெட் கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவும் ஆக்ட் ஆகிருக்கு, சரிங்களா. ஃப்ரைடே வந்து இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இது டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. மண்டே மார்க்கெட் இன்கேஸ் மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது டோஜி, சரிங்களா. கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி கேண்டில் கேப் டவுன்னா இது வரைக்கும் ஆகாது. இந்த பாடி ஆஃப் த கேண்டில் இருக்குல்ல, இதுதான் பாடி ஆஃப் த கேண்டில். இந்த க்ரீன் கலர் இது இருக்குல்ல, இதுதான் பாடி ஆஃப் த கேண்டில். பாடி ஆஃப் த கேண்டில்லேருந்து இங்கே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கேப் டவுன் ஆகிட்டு இதை வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்கேஸ் சைடு வேஸாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா, இது ரெசிஸ்டண்ட்டாக காரணத்தை காட்டி கீழே வந்துடும், கண்டிப்பாக கீழே வந்துடும். இது ரெசிஸ்டண்ட்டாக காரணத்தை காட்டி கீழே வந்துடும். இன்கேஸ் கேப்பப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் வரும். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ரெசிஸ்டண்ட் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலே போகும், சரிங்களா. இதுதான் நாளைக்கு இருக்குன்னா ட்ரெண்டு. மண்டே இருக்கிறதுலாம் ட்ரெண்டு. இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறாருங்க, கிளியராக காட்டலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இதுதான் நாளைக்கான ட்ரெண்டு, சரிங்களா.
இதை மைண்டில் வச்சுன்னு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எங்கே பை எடுக்கணும் எங்கே செல் எடுக்கணும் எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டோஜி கேண்டில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நான் சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலாக என்னென்னா எல்லா எல்லா இண்டிசஸும் நெகட்டிவில் தான் இருக்குது. நீங்கள் எந்த செக்டார் போனாலும் சரி, ஃபார்மா செக்டார் போனாலும் சரி, ஆட்டோ செக்டார் போனாலும் சரி, எஃப்எம்ஜிசி மட்டும்தான் கொஞ்சம் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லா இண்டிசஸும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். ஏன்னா டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்த ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை நான் சொல்லியிருந்தேன், இது ரெசிஸ்டண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியா ரெசிஸ்டண்ட் டச் ஆகும், ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வரும். இங்கே ஒரு பவுன்ஸ் பேக் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருந்தேன். இந்த ஏரியா இப்படி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் டெலிகிராம் சேனல்லே சொல்லியிருந்தேன், 37,500லேருந்து 37,300 இல்லை 400 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இந்த கேண்டல் பார்த்திங்களா ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்திருக்கு. இதுதான் சொல்கிறேன் நான் 90% அக்யூரேசி. நான் திரும்பி அதான் சொல்லுவேன், 90% அக்யூரேசி 90% அக்யூரேசி அப்படின்னு. ஏன்னா 100% அக்யூரேசி யாராலையும் கொடுக்கவே முடியாது. அதை ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களை ஏமாற்றுவாங்க. நீங்கள் காசு கட்டுவீங்க, கால்ஸ் கொடுப்பாங்க, காசு கட்டுவீங்க. உங்களுக்கு ஒரு 10 ட்ரேட் நல்லா வரும், 11 ட்ரேட் நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நல்லா ஏமாற்றுவாங்க, தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துருந்துங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் கால்ஸ் கொடுக்குறவங்க எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க எனக்கு சுத்தமாக தெரியல. அது அந்த கான்செப்டே எனக்கு புரியல. ஸோ அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஓகே. இப்போது நம்ம டாப்பிக்கெலாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. நம்ம இப்போது பேங்க் நிஃப்டி அனலைஸை பற்றி பார்ப்போம். இது ஒரு டோஜி கேண்டில் தான். பட் ஆனால் இந்த டோஜி கேண்டில் பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் த கேண்டில் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அது இல்லாமல் பையிங் ப்ரெஷர் நல்லாவே இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குன்னா, ஒன்று சைட்வேஸாக இருக்கும், இல்லை கேப் அப்பாக தான் இருக்கும். கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கேஸ் கேப் டவுன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே தான் போவோம் பேங்க் நிஃப்டி. ஏன்னா கேப் டவுன் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் சப்போர்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆயிடுச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கீழே தான் வரும். கீழே வந்து சப்போர்ட் வந்து 36,000 எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் சைடு வேஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் அகெயின் இந்த 38,000 இருக்குல்ல, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதை வந்து டச் ஆகும். நெக்ஸ்ட் வீக் வந்து அதை வந்து டச் ஆகும். இப்படி வந்து இது பவுன்ஸ் ஆகிட்டு இப்படி வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா அஜந்தா ஃபார்மா. இது கிளியரான ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் அண்ட் இது ஒரு சப்போர்ட், தென் இது ஒரு சப்போர்ட் ஆகி இது ரெசிஸ்டன்ட் ஏரியா இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகெயின் கீழே வந்து இந்த ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அகெயின் மேலே போயிட்டு அகெயின் கீழே வந்திருக்கு இப்போது. சரிங்களா, அகெயின் கீழே வந்திருக்கு இப்போது. ஸோ இது கீழே வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் ஆகிட்டு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போவோம். நீங்கள் எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டெலிகிராமில் இல்லைனா டெலிகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் டெய்லி அப்லோட் பண்ணுவேன், எங்கெங்கே பை பண்ணணும் எங்கெங்கே செல் பண்ணணும் அப்படின்னு. கரெக்டாக இந்த இடத்துல நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகும்னா சைட்வேஸாக ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டாக் வந்து சைட்வேஸாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு கீழே அகைன் வந்து டச் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில், ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் பற்றி பேசவே இல்லை. லோயர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோன்னா வந்துச்சு. ஓகே, சார்டா கார்பரேஷன் சிமெண்ட் சம்திங், சார்டா கார்பரேஷன் சிமெண்ட், ஆமாம் கார்பரேஷன் கெமிக்கல் நினைக்கிறேன், சாரி. இந்த ஸ்டாக் தான் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாக் தான். இங்கே பாருங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய அக்யூரேசி தேவை. ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, தப்பே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட், இந்த ஏரியா ஒரு சப்போர்ட், இந்த ஏரியா ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ரெசிஸ்டண்ட், இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாவும். இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட இப்போது
கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே இடத்துல ஒரு விக்கு பாருங்கள். இந்த விக்கு வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நாளைக்கு பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும்னு கரெக்டாக சொல்லுவேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா விக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் விக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% இருக்குது. விக்கு மட்டுமே 7%. பாடி ஆஃப் த கேண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள். இங்கேருந்தே கால்குலேட் பண்ணிப்போம். 4%. ஸோ பாடி ஆஃப் த கேண்டிலை விட விக்கு வந்து பெருசாக இருக்குது. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் ஈவன் தோ கேண்டில் வந்து ரெட் கலர் இல்லை, க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ பையர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. செல்லரும் இருக்காங்க. மேபி இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் நடந்திருக்கலாம். லாஸ்ட் 2 ஹவர்ஸில் நடந்திருக்கு. கரெக்டாக செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட் 2 ஹவர்ஸில் நடந்திருக்கு. ஆனால் இந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸில் லாஸ்ட் 1 ஹவர் பாருங்களேன். இங்கே என்ன தான் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் இங்கே பாருங்கள் பையிங் ப்ரெஷர். கேண்டில் நல்லா இருக்கா? கிளியரான ஒரு பை கேண்டில். ரெட் கலர் கேண்டில் தான், பட் இவன் வந்து பை கேண்டில் தான் அது. சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன்ன்றனா, ரெசிஸ்டண்ட்டை வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே இந்த ஒரு கேண்டில் டச் ஆகிருக்கா, இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு, இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு, இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு, இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டில் பிரேக் ஆகிடுச்சு, மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் சைடாக ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு திரும்பி மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் ஆகிட்டு அப்போ மேலே போகலாம். இப்படி தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கேபிஎஸ்ன்ற பாருங்க. கேஎஸ்பி இந்த ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் தான். இது கிளியராக பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா, இங்கே ஒரு சப்போர்ட், தென் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட், இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட், இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியாவை ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா நாளைக்கு எடுத்தவொடனே ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஏரியாவை வந்து பிரேக் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து பிரேக் பண்ணணும். ஸ்டாக்கு ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் வச்சுட்டு அப்புறமா மேலே போவோம் ஸ்டாக்கு. இல்லைனா ஏரியா க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் ஆகிட்டு அகைன் மேலே போவோம். அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நீங்கள் எங்கே வை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் எல்லாமே என்னோட டெலகிராம் சேனலில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்பி அதான் சொல்லுவேன் நான். இது பேர் இந்த ஸ்டாக் வந்து வின்டி ஆர்கானிக்ஸ். இது நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக் தான். இங்கே பாருங்கள், கீழேருந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்டாக்கு. ட்ரெண்டிங்கில் இருந்த ஸ்டாக்கு இப்போ வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் வந்திருக்கு. கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து ஆல்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட் ஏரியாவும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் ஆக்ட் ஆகிருக்கு. இது வந்து சப்போர்ட் ஜோனாகவும், இது வந்து சப்போர்ட் ஏரியாவும், இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் ஆக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பாருங்கள், கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை கேண்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு? 1 2 3 4 கேண்டில் கிட்ட இந்த ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ஸ்டாக் மட்டும் ரொம்ப நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து ரிஸ்க்கில் எடுக்க மாட்டேன், நான் வந்து பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா டோஜி கேண்டில் ரெட் கலர் கேண்டில், அதை தான் சொல்லணும். டோஜி கேண்டில் ரெட் கலர் கேண்டில் இன்டிசிஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு அகெயின் சைடாக ஓப்பன் ஆகலாம், கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். இது ஓப்பன் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் ஆகி ஒரு க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தால் நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் ஸ்டாக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க். இவன் எஸ் பேங்கை பற்றி சொல்கிறானே. எஸ் பேங்க் ஆல்ரெடி வந்து நிறைய நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து இதுவாகிருக்கு. அப்படின்னா ஒரு சில ட்ரேட் வந்து நம்ம ரிசல்ட் பேஸ்ட் ட்ரேடு எடுக்கலாம். இப்போது எஸ் பேங்க் வந்து 30% to 60% பாசிட்டிவ் க்ரோத் கொடுத்துருக்கு. இந்த 2018 2022 21ஓட 22 கம்பேர் பண்ணும்போது 60% அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஈக்விட்டி ரிட்டர்ன் அண்ட் வந்து ரிசல்ட் பேசிஸ்
ட்ரேடு சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு எல்லாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு பை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடு மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கா, இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நல்லா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நல்லா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்கலாம். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் அண்டு நிறைய ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். டெய்லி எந்த ஸ்டாக் நீங்கள் பை பண்ணணும், எந்த ஸ்டாக் நீங்கள் செல் பண்ணலாம், எந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அப்புறம் இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ன நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது என்கிட்ட பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஐடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நீட் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற வீடியோ நான் போடுறேன். அன்டில் தென் பாய்.